பேரன்பு கொண்ட தமிழ் பெருமக்களே, தமிழ் கூறும் நெஞ்சங்களே, அன்பு வணக்கம். அறிவு ஆசான், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய உரைகளை இதுவரை ஒலிநாடாக்களில் மட்டுமே கேட்டு மகிழ்ந்தோம். இனி இந்த 126வது ஆண்டு பிறந்த நாள் பெருவிழாவினை ஒட்டி பரிசாக உங்களுக்கு குறுந்தகடு வாயிலாக கொடுப்பதில் மகிழ்வடைகிறோம். தாய்மார்களே, அன்புமிக்க பெரியோர்களே, இன்றைய தினம் இந்த கும்பகோணம் மாநகரிலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டமானது சென்ற சில நாட்களுக்கு முன் சென்னையில் நடந்த இழி ஒழிப்பு மகாநாட்டின் தீர்மானங்களை மக்களுக்கு விளக்கவும், அந்த தீர்மானத்தின்படி நடைபெற இருக்கும் போராட்ட கிளர்ச்சியிலே மக்கள் நல்ல வண்ண சிந்தித்து ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவும் கூட்டப்பட்டிருக்கு. அவசரத்திலே கூட்டப்பட்ட மாநாடு என்றாலும் நல்ல அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பது தெரியும்படி வந்திருக்கிறீர்கள். கூட்டத்தின் விஷயத்தை பற்றி எனக்கு முன்னால் பல அறிஞர்கள் உங்களுக்கு நல்ல வண்ணம் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். அதேதான் நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். என்றாலும் நீங்கள் நான் சொல்வதையும் எனக்கு முன்னால் பல அறிஞர்கள் சொன்ன விஷயங்களையும் நம்பிவிடாதீர்கள், உடனே நம்பிவிடாதீர்கள். நல்ல வண்ணம் சிந்தித்து சரியா தப்பா, அவசியம் தானா அல்லவா, கடமை என்ன என்கிறது எல்லாம் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அந்தபடி நாடுங்கள். விஷயம் சற்று தீவிரமானது. நடப்போ ரொம்பவும் விதவிதமானது கட்சி பலன் சாகிறதா வாழ்கிறதா என்றதை பொறுத்து ஆண்களாலே எல்லோரும் அவசரப்பட்டு முடிவு கொள்ளாமல் நல்ல வண்ணம் சிந்தித்து சரி என்று பட்டால் மாநிலத்தன்மையோடு உங்களால் ஆன காரியங்களை எல்லாம் உதவியெல்லாம் செய்ய வேண்டும். தோழர்களே, இழி ஒழிப்பு மகாநாடு என்று போட்டோம், கிளர்ச்சி என்று போட்டோம். என்ன அது எப்படி ஒழிக்கிறது, என்ன செய்கிறது என்பதற்கு ஐயோ ஒழிப்பு மகாநாடு என்பதிலே முக்கியமான கருத்து நீங்கள் கொள்ள வேண்டியது, சிந்திக்க வேண்டியது என்ன என்றால், இந்தியா முழுமையிலும் என்று சொல்லலாம், சொல்ல போற கருத்து. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற உணர்ச்சியிலே 8ல் ஒரு பங்கு 10ல் ஒரு பங்கு கூட மற்ற மாகாணங்கள்ல இருக்காது. நமக்குத்தான் இருக்கிறதாக அர்த்தம். அதுவும்
உண்மையாக இருக்குது என்று சொல்ல முடியாது. ஏதோ எடுத்து ஜனங்க பேசுறதுனால நாமளும் மனிதன் என்று காட்டிக்கொள்ள ஏதாவது காட்டிக்கலாம் என்ற எண்ணம் தான் வெகு பேருக்கு இருக்கும். சிலருக்கு இருக்கும் உண்மையா. அப்படி இருக்கிற காரியம் என்ன என்றால், நம்முடைய நாட்டில், தமிழ்நாட்டில், இந்தியாவிலிருந்து சொல்லணும், இந்தியாவுக்கு முதல்ல சொல்லிவிட்டேன். தமிழ்நாட்டின் பழங்குடி மக்களாகிய திராவிட சமுதாயம், நம்ம நாட்டுக்கும் பேர் திராவிட நாடு என்று, நம்ம சமுதாயத்துக்கும் பேரு திராவிட சமுதாயம் என்று. ஆனால் திராவிட நாடு, திராவிட சமுதாயம் என்கிறது தமிழ்நாடு மாத்திரம் அல்ல, ஆந்திர நாடு சேர்ந்திருக்கிறது, கர்நாடக நாடு என்கிற கன்னட நாடு சேர்ந்திருக்கிறது, கேரள நாடு என்கிற மலையாள நாடு சேர்ந்திருக்கு. ஆனாலும் இந்த தமிழ்நாடு தவிர்த்து நான் சொன்ன மற்ற 3 நாடுகளிலே திராவிடர் என்கிற உணர்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள அளவுக்கு இல்லை. அது நல்ல அளவுக்கு ஆரியத்தோடு கலந்து விட்டது. இங்கேயும் அப்படித்தான். ஆனால் இதை விட அந்த நாடுகள் ஆரிய சார்பாகவே போயிட்டு, அவங்க மொழியில பெரும் ஆரியம், கருத்துல ஆரியம், அப்புறம் மத சம்பந்தமான காரியங்களிலேயும் ஆரியம். அதனால் நமக்கு தோன்றுகிற அளவுக்கு அவங்களுக்கு தோன்றுமாங்கிறது யோசித்து சொல்ல வேண்டிய காரியம். திராவிட நாட்டுக்கு இப்படி இருக்குமானால் திராவிட நாட்டை விட்டா பாக்கிக்கு ஆரிய நாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அங்க திராவிட சம்பந்தமே இல்லை, எல்லாம் ஆரியம். அவர்களுக்கு திராவிட நாட்டில் இருக்கிறவர்களுக்கு உள்ள உணர்ச்சி 100% 10 கூட இருக்காது. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. நாம சொன்னா தெரியும் அவ்வளவு. அப்படிப்பட்ட நிலையிலே நாம கொஞ்சம் அதிகமாக உணர்ந்திருக்கிறோம். அதுக்கேற்ற அளவு நாம் கவலைப்படுகிறோமா, பரிகாரத்துக்கு முன்னிக்கிறோமா என்றால் இனிமேல் தான் தெரிய வேண்டும். ஆனால் அருமை தோழர்களே, இப்போது நாம் இந்திய நீக்கத்துக்காக என்று செய்த மகாநாட்டிலே செய்திருக்கிற தீர்மானங்கள் விஷயமா பேசுகிற போது இந்திய நீக்கம் என்றால் என்ன சொன்னார்கள். இந்த நாட்டு மக்களாகிய நாமும் இந்த நாட்டுக்கு வயிற்று பிழப்புக்காக, ஜீவனத்துக்காக வெளிநாட்டில் இருந்து வந்த ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிற நம்ம நாட்டில் இருக்கும் ஆரியர்கள் சுமார் 100க்கு 2 பேர் 3 பேர் இருப்பார்கள். அந்த 3 பேர் இருக்கிற இந்த நாட்டிலே அவர்களுடைய செல்வாக்கும் நம்முடைய மானங்கட்ட தன்மையும் சேர்ந்து நாம இந்த ஆரிய தவிர்த்து மீதி உள்ள திராவிடர்களிலே 97 பேரும் அந்த பார்ப்பானுக்கு அடிமை. அவன் முதல் ஜாதி பிராமண, நாமும் 4வது ஜாதி சூத்திரன். சூத்திரன் என்றால் கிளிமகன்.